ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈனிக்கு பற்றின ஒரு பயங்கரமான தரமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதாவது ஆல்ரெடி வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் ஒரு 3 பேர் தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். யாருன்னா முத்துக்குமரன், அதுக்கப்புறம் நம்மளுடைய விஜய் விஷால், அதுக்கப்புறம் ஜாக்லின். இவங்க 3 பேர் தான் வந்துட்டு இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கு வந்து போட்டி போட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போது அந்த போட்டியும் முடிஞ்சிருச்சு போல இருக்குது. அதில் வந்துட்டு நம்மளுடைய முத்துக்குமரன் தான் வந்து அடுத்த வாரம் கேப்டனாக வந்திருக்கா அப்படின்ற மாதிரி நியூஸ் அப்டேட் வந்திருக்கு. வேறு மாதிரி வெறித்தனமான ஒரு அப்டேட். கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த வாரம் வேறு மாதிரி ஒரு ஜெகஜோதியாக இருக்க போகுது. ஏன்னா இவர் வந்துட்டு அந்த போன வாட்டி வந்து கேப்டனாக பண்ணும்போது செம மாசப்பட்டிருந்தார். பிக் பாஸே வந்துட்டு அவரை ஒரு மேற்கோளாக காட்டி அடுத்து கேப்டனானவருக்கு வந்து சொல்லியிருந்தார் இவரை மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் அவருக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னேஷன் விஜய் சேதுபதி கிட்டேருந்து கிடைக்கவே இல்லை. ஏன்னா அன்றைக்கி ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணியிருப்பார். அந்த தப்பை வச்சு அந்த வாரத்தையே வந்து கழித்து ஒரு மாதிரி மட்டம் தட்டி அடித்து உடைச்சி ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. அதை தான் இந்த வாரம் வந்துட்டு கேப்டனாக இருந்தால் ரஞ்சித் சார்களை சொல்லியிருப்பார், நீங்கள் பார்த்து பண்ணுங்கண்ணே, எனக்கு வந்துட்டு நான் என்னென்னமோ என்னோடய பெஸ்ட்டை கொடுத்தேன், பட் கடைசியில் என்ன ஆகிடுச்சு, அந்த பெஸ்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு, நீங்களாவது பார்த்து சூதானமாக இருந்துக்கங்கண்ணேன்னு சொல்லியிருப்பார். இப்போது அவருக்கு இது 2வது வாய்ப்பாக கிடச்சிருக்கு. கண்டிப்பாக சும்மாவே வந்து ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணுவாப்பில். இந்த மாதிரி கேப்டன்ஷிப் கிடைக்கும்போது கண்டிப்பாக ரூல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு வேறு மாதிரி பண்ணுவார். ஆனால் இவருக்கு இடைஞ்சல் கொடுக்கறதுக்காக இந்த பக்கத்தில் ஒருத்தர் இப்போ புதுசாக ஒன்று முளைச்சிருக்கு ஒரு கலை, இந்த டப்பா அருண் ப்ளஸ் விஜய் விஷால், அதுக்கப்புறம் சத்யா, இந்த தீபக்கும் வந்து கொஞ்சம் ஏடாவரம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இவங்க 4 பேரும் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு இடைஞ்சல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. கூட இன்னும் யாரெல்லாம் இடைஞ்சல், ஏன்னா முத்துக்குமரனுக்கு இடைஞ்சல்னால் எல்லாருமே ஓடி வந்துடுவாங்க. ஸோ இவர் கேப்டனும் போது அதுவும் இல்லாமல் அவருக்கு வேறு எப்படி வந்து வைப்பாங்க ஒரு ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு 3 இதை நீங்கள் பிடிக்கிட்டீங்கன்னா இவரோட கேப்டன்ஷிப் இது பண்ணிடலான்னு அதுலேயே அதான் கை வைக்கிறதுக்கு பார்க்கலாம் என்ன நடக்குது. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த வீக்லேயும் நடக்கலை. இவருக்கு கண்டிப்பாக நடக்கும்ன்றதை என்னோட கருத்து. ஏன்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணி இவரை தூக்குறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா இன்றைக்கி தர்ஷிகா கூட வந்து முத்துக்குமரன் பேசுகிறாரு, அது ஒரு சால்வான இதுவாக போகும்போது பார்த்தா அங்கேயுமே விஷத்தை கக்குறாங்க நம்ம தர்ஷிகா. ஆனால் அடுத்த வாரம் இருக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். பட் சொல்கிறேன், சரி நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். அடுத்த வாரம் கேப்டனாக வரப்போகிற முத்துக்குமரனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வாரம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.